தங்க கார் பறிமுதல் குறித்து தற்போது இந்தியாவினுடைய தலைமை புலனாய்வு நிறுவனங்களான இடி என்று அழைக்கப்பட்ட அமலாக்கத்துறை, ஐடி என்ற வருமான வரித்துறை, டிஆர்ஐ என்ற வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் லோக் ஆயுக்தா போலீஸ், அதாவது அரசு ஊழலுக்கு எதிரான லஞ்சம் கரப்ஷன் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய லோக் ஆயுக்தா போலீஸ் என 4 துறைகளும் தலையை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு அல்ல, மத்திய பிரதேசத்தில். மத்திய பிரதேசத்திலே கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு கார் போபால் அருகே ஒரு காட்டு பகுதியில ஒரு கார், இனோவா கார் ஒன்று அனாதையா நிற்கிறது, யாரும் இல்லாத கார். அந்த கார் தொலைவில் திடீரென அதிகாரிகள் சென்று அந்த காரை திறந்து பார்க்கிறார்கள். அதிலே அல்ல தங்க கட்டிகள் மற்றும் பணம், ரொக்க பணம் இருந்திருக்கிறது. அதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏது இப்படி இவ்வளவு பணம் இங்கு வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. தற்பொழுது அந்த மொத்த காரணமாக இருந்தவர் சௌரப் சர்மா என்ற ஒருவருடைய வீட்டில், அதாவது சௌரப் சர்மா வீட்டிலே அவர் சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கிறார். போக்குவரத்து அலுவலகத்திலே சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கிறார். அந்த கான்ஸ்டபிள் வீட்டிலே, அந்த சௌரப் சர்மா வீட்டிலே ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணை சௌரப் சர்மா யார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த முகத்தை பார்க்கலாம் நீங்கள். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் அந்த முகத்தை காட்டுவார்கள். அவருடைய வீட்டில் நடைபெற்ற சோதனையில அவர் வீட்டில் மட்டும் 3 கோடி ரூபாய் ரொக்கம், 60 கிலோ வெள்ளி, 50 லட்சம் ரூபாய் மதிப்பான உள்ள தங்கம், வைரம் என வைடூரியங்கள் என பலவை சிக்கிக்கின்றன. அது மட்டுமல்ல, பணத்தை என்பதற்காக வங்கிகளில் வைக்கப்படுகின்ற அந்த கேஷ் கவுண்டிங் மிஷின், அந்த கருவியும் அவர் வீட்டில் இருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு பணம் எடுத்திருப்பார்கள் அந்த வீட்டிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த தங்கத்தை பார்க்கும்போது அல்ல தங்கம் வருமே, தங்க கட்டிகளாகவும் ரொக்க பணங்களாகவும் இருந்திருக்கின்றன. இதற்கு காரணம் என்னவென்று அந்த கார் தன்னுடையதல்ல என்று இவர் கூறியிருக்கிறார். ஆனால் இவரது வீட்டிலே சோதனை நடைபெறும் பொழுது அந்த கார் அவர் வீட்டிற்கு அருகில் இருந்துதான் அந்த கார் சென்றிருப்பதாக சிசிடிவியிலே பதிவு இருக்கிறது. ஆனால் அது என்னுடைய பணம் அல்ல என்று கூறுகிறார். ஆனால் இவர் வீட்டில் சிக்கிய பணம் மற்றும் அங்கு கோடிக்கணக்கான மதிப்புடைய பல சொத்து ஆவணங்கள் இருக்கின்றன. அவரை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வரும்பொழுது பல அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. முதலில் லோக் ஆயுக்தா போலீசார் தான் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விசாரணையிலே முதல் பதிவு தகவல் மற்றும் செய்தியாளர்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் 50 லட்சம் தான் கிடைத்தது, 1 கோடி தான் கிடைத்தது, தவறான தகவலை கொடுக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஆன பிறகும் இதுவரை அந்த காரில் இருந்தது யாருடைய சொத்து, யாருக்கு சொந்தமானது என்பது கண்டுபிடிக்கவில்லை. அதே போன்று சௌரப் சர்மாவையும் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் விசாரணையிலே தற்போது அதிர்ச்சி தகவல்கள், வலைப்பின்னல்கள் நீண்டு கொண்டே போகிறது. அந்த வலைப்பின்னல் மத்திய பிரதேசத்தின் 52 மாவட்டங்கள் உள்ள முக்கியமான அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு மற்ற துறையில் அதிகாரிகள் மற்றும் துபாய், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் வலைப்பின்னலை சிக்கிக் கொண்டே வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் தற்போது துருவி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒருவர் வீட்டிலிருந்து 3 கோடி ரூபாய் ரொக்கம், 60 கிலோ வெள்ளி, 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பல கோடிகள் மதிப்புடைய சொத்து ஆவணங்கள் மீட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பணத்தை எண்ணி அடிக்கடி வெளியே செல்வதற்காக அந்த கவுண்டிங் மிஷினும் இருந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர்கள், அப்படி என்றால் இவருடைய தொடர்பில் இருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்கள், இங்கிருந்து பணம் எப்படி செல்கிறது, இது அவாலா மார்க்கெட்டிங்கா, அவாலாவுடைய மிகப்பெரிய அவாலா மோசடி நடைபெற்றிருக்கிறதோ என்ற தொடர்பிலே தற்போது இடி, டிஆர்ஐ, ஐடி என அனைத்து துறைகளும் ஒவ்வொருவராக தனித்து அவரவர் மாநில விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஏகப்பட்ட கோடிகள், ஏகப்பட்ட தங்க கட்டிகள், ஏகப்பட்ட வெள்ளி கட்டிகள் எல்லாம் சிக்குமோ என்ற ஒரு தொடர்பும் இருக்கிறது. ஆனால் இந்த கார் யாருடையது என்பதை தற்போது விசாரித்து வருகிறார். இந்த காரில் இந்த பணத்திற்கோ தங்கத்திற்கோ யாரும் இதுவரை 45 நாட்கள் ஆகிறது, இதுவரை யாரும் என்னுடைய பணம் தான் யாருமே சொல்லவில்லை. அந்த அளவுக்கு தற்போது பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கார் யார் பெயரில் இருந்தது என்று விசாரித்த பொழுது அந்த காருடைய ஓனர் தனக்கும் தன்னுடைய கார் தான் ஒரு வாடகைக்காக அந்த காரை விட்டிருந்தேன். ஆனால் தற்போது ஓட்டுநர் யார் என்றே தெரியல, எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கார் ஓட்டுநர், அந்த காரின் உரிமையாளர் இந்த கான்ஸ்டபிள் சௌரப் சர்மாவுக்கு நெருக்கமான ஒரு உறவினராக தான் இருக்கிறார். ஆனால் அவர் தனக்கும் அந்த பணத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அந்த ஓட்டுநர் தான் இருப்பார். அந்த ஓட்டுநர் யார் என்பது தற்போது தெரியவில்லை. ஆனால் அந்த சௌரப் சர்மாவின் வீட்டிலே போலீசார் ரைடு செய்த போது, அந்த சோதனை நடைபெற்ற பொழுது அந்த கார் அங்கிருந்து சென்றிருக்கிறது என்று சிசிடிவியிலே பதிவாகி இருக்கிறது. அதை வைத்துதான் தற்போது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மத்திய பிரதேச வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தங்க வேட்டை, அதாவது பணம் பறிமுதல் வேட்டை என்றுதான் அந்த அதிகாரிகள் கூறுகிறார்கள். என்றால் 53 கிலோ தங்கம்,
11 கோடி ரொக்கப்பணம் அந்த காரிலிருந்து மட்டும் பிடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 3 கோடி ரொக்கம், 60 கிலோ வெள்ளி, 50 லட்சம் மதிப்புள்ள தங்கம், வைரம், வைடூரியம் மற்றும் பல கோடிகள் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள். அந்த சொத்து ஆவணங்கள் எவ்வளவு கோடி மதிப்பு என்று சொல்லவே முடியாத அளவுக்கு தொடர்ந்து அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த நீண்ட வலைப்பின்னலில் மிகப்பெரிய அவாலா மோசடி நடைபெற்றிருக்கிறது. பல அதிகாரிகள், பல பிரபலங்கள் கைதாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விசாரணையிலே பல உண்மைகள் மறக்கப்படுகின்றன என தற்போது அரசியல் தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிட மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் தற்போது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மத்திய பிரதேச அரசு தொடர்ந்து இதை விசாரணையிலே பல உண்மைகள் வெளிவராமல் மறைக்கிறது என்றும், பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் மற்றும் டிஆர்ஐ அதிகாரிகள், இடி அதிகாரிகள், ஐடி அதிகாரிகள் எல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார். உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும், இதற்கு பின்னால் இருப்ப அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே முதலமைச்சராக தற்பதற்கும் மோகன் யாதவ் நாங்கள் சரியான திசையில் தான் விசாரணை நடந்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கிடைத்தாலே மிகப்பெரிய வெளிச்சம் போட்டு காட்டும் ஊடகங்கள் மத்தியிலே இந்த மத்திய பிரதேச பிரச்சனை என்பது பெரிய அளவு வெளிவராமல் இருப்பது ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அவாலா நெட்வொர்க் இருக்கிறது என்பது மட்டும் நம்மால் உணர முடிகிறது. தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஆகியும் இன்னும் யாருக்கு சொந்தம் அந்த காரில் இருந்த பணமும் தங்கமும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. யாரும் உரிமையும் கோரவில்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் போலீசார் தொடர் விசாரணை ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் மட்டுமல்ல, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை என பல்வேறு புலனாய்வு நிறுவனங்கள் தொடர் விசாரணை ஈடுபட்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த கைது படலும் தொடங்கும் என்ற ஒரு தகவல் மட்டும் தற்போதைக்கு அங்கிருந்து கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு மத்திய பிரதேசத்தில் இன்னோவா காரில் இருந்து கிலோ கணக்கில் தங்கம் அல்ல குறையாத அளவிற்கு ரொக்க பணம் ஆகியவை கிடைத்திருக்கிறது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற கோணத்தில் காவலர்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்த விவரங்களை இந்த செய்தி தலைமை சண்முக சுந்தரம் வழங்கியதை கேட்டோம்.